கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சரியான சிகிச்சை அளிக்காததால் தாய் மற்றும் சிசு உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் அருண். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது கோவை அம்மன் குளம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவரது மனைவி சங்கீதா. இந்த அண்ணாதுரை சங்கீதா தம்பதியருக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கீதாவிற்கு கருத்தடை சிகிச்சையானது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரது உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்த நிலையில கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சங்கீதா மீண்டும் கருத்தரித்திருக்கிறார். அது தொடர்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்களை அணுகிய போது 100 சிகிச்சைகள் இது போன்ற கருத்தடை சிகிச்சைகள் செய்யும் பொழுது அதில் 1-2 குறைபாடுகள் ஏற்பட்டு மீண்டும் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் தொடர்ந்து அவர் அந்த கருவை சுமந்தபடியே அவர் இருந்திருக்கிறார். கர்ப்பமான நிலையில முன்பு சங்கீதாவின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில உடனடியாக அவர்கள் மீண்டும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்ற போது குழந்தை உடனடியாக கருவிலிருந்து எடுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் சங்கீதாவின் உயிருக்கு ஆபத்து என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் அந்த குழந்தையை அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுத்து அந்த குழந்தையை அடக்கம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சங்கீதாவின் உடல்நிலை மேலும் மோசமான நிலையில தான் நேற்று நள்ளிரவு சங்கீதா பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில இன்று காலை மருத்துவர்களின் தவறான சிகிச்சை காரணமாகவே தனது மனைவியான சங்கீதா உயிரிழந்தார் என்று அண்ணாதுரை குற்றம் சாட்டிய நிலையில அவர்களது உறவினர்கள் அனைவருமே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர்கள் உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை. அவருக்கு ஏற்கனவே வரும்பொழுதே பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததாகவும் அந்த அறுவை சிகிச்சை செய்து தையல் போட்ட இடம் முறையாக அவர்கள் தையல் போடவில்லை, அதன் காரணமாக அங்கிருந்து அவரது உடலில் இருந்து ஏதோ ஒரு திசு போன்ற திரவம் வெளியானது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூறியிருந்தார். இதற்கிடையில் இது தொடர்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நமக்கு விளக்கம் அளித்திருந்தார். அந்த விளக்கத்தின் அடிப்படையில மருத்துவமனை நிர்வாகம் எந்த விதத்திலும் அவரது உயிரிழப்பிற்கு காரணமில்லை, முறையான சிகிச்சையானது அளிக்கப்பட்டது, போதுமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அந்த நோயாளியான சங்கீதாவிற்கு உரிய சிகிச்சை அளித்த நிலையிலும் அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போதே அவரது ரத்த அழுத்தம் என்பது அதிக அளவில் இருந்தது. அரசு தகுந்தபடிதான் நாங்கள் சிகிச்சை அளித்தோம் என்று கூறியிருந்தார். இருப்பினும் அவர்கள் அந்த சங்கீதாவின் உறவினர்கள் அதற்கு முதல் உடல் கூறு பரிசோதனைக்கு தயார் இல்லை என்ற அடிப்படையிலும் உடலை பெற்றுக் கொள்வதாகவும் அவர்கள் எழுதி தந்ததாகவும் இந்த சூழலில் உறுதியாக உடற்கூறு பரிசோதனை செய்த பின்னரே உடலை ஒப்படைக்க முடியும் என்றும் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தவறான சிகிச்சை காரணமாகவே இந்த உயிரிழப்பு நிகழ்ந்ததாக அவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள். தற்போது வரை இந்த உடலை தரவில்லை. விவரங்களுக்கு நன்றி அருண்.